2026ஆம் ஆண்டு அரசாங்கம் கொண்டுவரவுள்ள அரச சார்பற்ற நிறுவனங்கள் பதிவு மற்றும் மேற்பார்வை சட்ட வரைவு தற்போதைய வடிவில் நிறைவேற்றப்படக்கூடாது என வலியுறுத்தி முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாவட்ட செயலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். முல்லைத்தீவு மாவட்ட சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது பரந்த பொதுமக்கள் ஆலோசனையுடன் சட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட குடிமை சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இக்கவன ஈர்ப்பில் பல தரப்பினரும் பங்கேற்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல தசாப்தங்களாக நிலவிய போரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான குடும்பங்களின் பிரச்சினைகள், காணி மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் மக்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பலர் இன்னும் முழுமையான மீட்சி மற்றும் அபிவிருத்தியை அடையாத நிலையில் உள்ளனர். இந்நிலையில் சுனாமி, அண்மைய டிட்வா புயல் போன்ற அனர்த்தங்களின் போதும் கிராம மட்ட மற்றும் சிறிய குடிசை சமூக அமைப்புகள் மக்களிடமிருந்து தகவல்களை சேகரித்து தேவைகளை அடையாளம் கண்டு உடனடி உதவிகளை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. எனவே இவ்வமைப்புகளின் மீது அளவுக்கு அதிகமான சட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது மக்களுக்கான அவசர மற்றும் சமூக சேவைகளை கிராம மட்ட அமைப்புகளின் பங்களிப்பையும் மக்களின் தற்போதைய நிலைமையையும் கருத்தில் கொண்டு அவற்றின் சுயாதீன செயற்பாடுகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அப்ப எங்களுடைய அமைப்புகள் ரீதியாக நாங்கள் செயற்படுகின்ற ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் இந்த சட்ட வரைவு எங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகின்றதாக நாங்கள் நினைக்கிறோம். இது மட்டும் இல்லை, அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு போகுது. இப்படியான சட்ட வரைவுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். அப்படி நீங்க சட்ட வரைவு செய்யறதுக்கு முன்னுக்கு எங்களுடைய சிவில் சமூக அமைப்புகளை கூப்பிட்டு அவர்களோட கலந்துரையாடி இதற்கான சட்ட வரைவை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இலங்கை முழுவதுமே இப்படியான ஒரு சட்டம் தேவையில்லை என்பதையும் இது அமலுக்கு கொண்டு வரக்கூடாது என்பதையும் நாங்கள் இங்கு அணித்தரமாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.